அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொந்த நிலம் வாங்கணும், சொந்த நிலத்தில் நம்ம உரிமையாக நம்ம வீடு கட்டணும், இந்த நிலைமை எங்களுக்கு எப்போதான் மாறப்போகுதுன்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு பதிவு முழுசாக பாருங்கள். 3 வாரம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய நிலைமை, சொந்தமாக வீடு கட்டக்கூடிய நிலைமை படிப்படியாக டக் டக் டக்குன்னு நடக்கும் உங்களுக்கு. இது செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம். முருகப்பெருமானை நேற்று நீங்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கூடிய விரைவிலேயே சொந்தமாக வீடு கட்டி நல்லபடியாக நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இந்த முருகனோட அருளால் எந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும், எந்த ஒரு பொருளை வச்சு நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமைனாலே நம் எல்லாருக்குமே ஞாபகம் வருவது முருகப்பெருமான் வழிபாடு தான். நிலத்துக்கு சொந்தக்காரரான அங்காரகனுக்கு உரிய நாள்னு சொன்னால் அது இந்த செவ்வாய்க்கிழமை தாங்க. அங்காரகனை செவ்வாய்னு நம்ம சொல்லுவோம். செவ்வாய்னாலே அதற்கு அதிபதி முருகப்பெருமான் தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே முருகன் வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக ஒரு இடம் பொருள் வாங்கக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். அது முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. முருகனை நம்ம நம்பி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் சின்ன சின்ன இடங்களில் நமக்கே தெரியும். அவர் நமக்கு அருள் புரிவார் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் திடீர்னு வேல் சிம்பல் பார்க்குறது, முருகனோட அருள் உள்ளவங்க நிச்சயமாக அது உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைக்கின்ற காரியத்தை நிச்சயமாக நாம் அடைய முடியும். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த பொருள் நல்ல இதான்னு பார்த்து வாங்கிக்கணும். முக்கியமாக நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அந்த தடை எல்லாத்தையுமே உடைச்சு தகர்த்தெறிகிறதுக்காக தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய தேங்காய் தாங்க. தேங்காய் வச்சு தான் ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேங்காயை என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே முழுசாக நீங்கள் நல்ல தேங்காயை வாங்கி திங்கக்கிழமை வாங்கி வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்கன்னா திங்கக்கிழமை வாங்கி வச்சுக்கோங்க. நிச்சயமாக சொந்த வீடு இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொந்த வீடு வாங்க தேங்காய் பரிகாரம். சொந்த வீடு வாங்க வேணுமா, சொந்த நிலம் வாங்க வேண்டுமா, எந்த ஒரு ஆசை இருக்கோ மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க. அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு வீடு கட்டணும்னா நம்ம எந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் நமக்கே தெரியும். அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்துக்கிட்டே வாங்க பணத்தையும். அதோட இந்த எளிமையான பரிகாரம் தான் தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்க. மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க. முந்தின நாளே நீங்கள் வாங்கி வச்சுருங்க தேங்காயை. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நமக்கு என்ன தான் ஒரு நிலைமை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குலத்தை காக்கின்ற தெய்வம் குல தெய்வம். அதனால் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, 2வதாக நாம் செய்கின்ற செயலில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை 2வதாக நீங்கள் வேண்டிக்கோங்க. 3வதாக முருகரை வேண்டிட்டு உங்களோட உள்ளங்கையில் தேங்காயை வச்சுக்கோங்க. தேங்காயை நல்லா எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா கடவுளை மனசார வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானை எனக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலைமை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. சொந்தமாக நிலம் எனக்கு என்னோட பேரில் வேணும். நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஒரு வீடு கட்ட முடியலை, இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எப்போ தான் குடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவங்க மனம் விட்டு கூட நீங்கள் சொல்லி பாருங்கள். வார்த்தையால் சொல்லியும் மனம் உருகியும் நீங்கள் முருகன்கிட்ட சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அது உங்களோட விருப்பம் தான். மனசுக்குள்ளே வேணாலும் சரி, வெளியில் வார்த்தையால் சொன்னாலும் சரிதான். தேங்காய் அப்படியே உங்கள் கையில் இருக்கட்டும். நீங்கள் வேண்டும் பொழுது என்ன சொல்லணும்னா, 2 வரி மந்திரம் தான். அது என்னன்னு சொல்லி பாருங்கள்.
ஓம் நிலவசிய ஸ்வாஹா, ஓம் வீடு வசிய ஸ்வாஹா. இந்த ரெண்டு வரி மந்திரம் தாங்க. ஓம் நிலவசிய ஸ்வாஹா, ஓம் வீடு வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்லுங்க, எந்த தவறும் கிடையாது. முருகரை நினைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளி சிவப்பு நிற மலர், செவ்வரளி கிடக்கலைன்னா சிவப்பு நிற ரோஜா பூவை வாங்கி நீங்கள் அன்றைய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானு கட்டாயம் வச்சுட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியம் இனிப்பு வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்க. எனக்கு நிலம் வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் நிலம் வசிய ஸ்வாஹா, ஓம் நில வசிய ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எனக்கு நிலம்லாம் நான் வாங்கிட்டேன், நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் வீடு வசிய ஸ்வாஹா, ஓம் வீடு வசிய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. கையில் தேங்காயை வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை கட்டாயம் சொல்லுங்க. 108 நம்ம சொல்கிறோம்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 108 முறை சொல்லிட்டு கையில் உள்ள தேங்காயை உடைச்சிட்டு தண்ணி கீழே போட்டு இந்த தேங்காய் என்ன பண்ண சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிட்டு நீங்கள் உயிரிகளுக்கு போடணும். வாயில் உயிரிகளுக்கு நீங்கள் போடணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சுட்டே ஒரு 3 செவ்வாய்க்கிழமை பரிகாரம் செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக பலன் கிடைக்கும். நிச்சயமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் கிடைத்து நிலம் வீடு வாங்கக்கூடிய நிலைமை முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி.